சொந்தங்களே வணக்கம். கோவில் விழாக்களை பதிவு செஞ்சுட்டு வந்த நமது சேனலில் இன்றைக்கி சந்தனக்கூடு ஊர்வலத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். இது எங்கே நடந்தது அப்படின்னா, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட காரைக்காலில் உள்ள மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் நடைபெற்ற கந்தூரி விழாவின் சந்தனக்கூடு ஊர்வலம் தான் இது. சந்தனக்கூடு ஊர்வலத்துக்கும் என்ன ஒரு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சந்தனக்கூடு ஊர்வலம் அப்படிங்கிறது தர்காவில் தான் நடக்கும், பள்ளிவாசலில் நடக்காது. அது என்ன தர்கா பள்ளிவாசல் அப்படின்னு கேட்குறீங்களா? தொழுகை நடைபெறக்கூடிய இடம் பள்ளிவாசல். தர்கா அங்கே மந்திரம், அதாவது மந்திரம் ஓதி பேய் ஓட்டுறது, அப்புறம் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வராங்களோ அவங்களுக்கு மந்திரம் ஓதி புனித தீர்த்தம் கொடுத்து அதை சரி பண்ணக்கூடிய இடங்கள் தர்கா. அதனால் பள்ளிவாசல் தனி, தர்கா தனி. தர்காவில் தான் இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் நடக்கும். இந்து மதங்களில் பார்த்திங்கன்னா சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு சில இடங்களில் கோவில், தனி கோயிலே இருக்கும். அதே மாதிரி தான் இஸ்லாம் மதத்தில் மஸ்தான் அப்படின்ட்டு யார் அழைக்கப்படுறாங்களோ அவங்களோட நினைவாக இந்த தர்கா அமைப்பாங்க. அந்த தர்காவில் தான் இந்த விழா நடத்துவாங்க. அதே மாதிரி காரைக்காலில் பிரபலமாக இருந்தவர் தான் மஸ்தான் சாஹிப் வலியுல்லாக். இவரோட நினைவாக தான் அங்கே ஒரு தர்கா அமைச்சு, அந்த தர்காவில் இப்போ 203ஆம் ஆண்டு சந்தனக்கூடு ஊர்வலம் நடந்தது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி உயர ரதம், அப்புறம் கண்ணாடி ரதம், அப்புறம் படகு போல ரதம், இதெல்லாம் ஊர்வலமாக கொண்டு அங்கே அவங்க அந்த தர்காவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, கல்லறைன்னு ஒன்று சொல்லியிருக்கோம். அந்த கல்லறையில் அவங்க சந்தனம் பூசுவாங்க. இதுதான் அந்த விழாவோட ஒரு பாரம்பரியம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா, அந்த புனிதர்களை அந்த தர்கா அமைகிறதுக்காக காரணமாக இருந்த புனிதர்களை போற்றுறதுக்கான ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. முன்னோர்களாக இருந்து அந்த முன்னோர்கள் பலவிதமான சேவைகள் செஞ்சுருக்காங்க. அவங்களோட சேவைகளை போற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சந்தனக்கூடு விழா நடத்துகிறாங்க. அதை தான் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ மின்னொளியில் எவ்வளோ ஜொலிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விழா பார்த்திங்கன்னா கொடியேற்றத்தோடு தான் நடக்கும். அதாவது அதுக்கு முந்தின நாள் அவங்க தர்காவில் இருந்து ஒரு ஊர்வலம் நடத்தி கொடியை அங்கே இருக்கக்கூடிய மினரால்களில் ஏற்றுவாங்க. அதுக்கு மறுநாள் அவங்க ஒரு கொடி ஊர்வலம் அப்படின்னு சொல்லி போர்வை ஊர்வலம் நடத்துவாங்க. அந்த போர்வை ஊர்வலம் நடத்தி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் மிக சிறப்பாக நடக்கும். பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் ஒரு முறை போயிட்டு வாங்க.